அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய அழகிய மிக சிறந்த பண்பாக 2 விடயத்தை சொன்னார்கள். ஆனால் அந்த 2 விடயங்களும் எங்களுடைய சமுதாயத்திலே ரொம்ப குறைந்து விட்டது. ஒரு மனிதர் வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார், ஐயுல் இஸ்லாமி கைர், இஸ்லாத்தின் எந்த பண்பு மிக சிறந்த பண்புன்னு கேட்டார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? உங்களிடம் இருக்குதான்னு பாருங்கள். முதலாவது சொன்னார்கள் துத்இமுத் தஆம், அதாவது இல்லாத மனிதருக்கு உணவளித்தல். நாங்கள் உணவளிக்கோம். தங்கச்சிரமான் கல்யாணம் முடிச்சா அவனை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு, வீட்டை ஒரு விருந்தாளி வந்தா ஒரு சாப்பாடு. விருந்தாளி என்ன நாங்கள் யாரும் நினைச்சிருக்கோம், நம்முடைய நண்பர்கள் வந்தால் அதுக்கு மட வச்சு ஒரு பெரிய ஒரு சாப்பாடு வைப்போம். அதே நேரம் ஏழைகளை பார்த்து தெரிவு செய்து இடைக்கடை சாப்பாடு கொடுத்தல். ஏழைகளை பார்த்து தெரிவு செய்து, அது வீட்டுக்கு வார ஒரு ஏழையாக இருக்கலாம், அல்லது ஏழைகள் இருக்கக்கூடிய இடத்தை சென்று அவர்களுக்கு இடைக்கடை சமைச்சு அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுத்து போட்டு வாரோம். இது ஒரு மிக சிறந்த பண்பு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த உயரிய பண்பு இருந்த வரலாறை நாங்கள் அறிந்திருப்போம். இஸ்லாம் காட்டிய அழகிய பண்பு. எங்கள் நிறைய வசதிக்காரர்கள் இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் சாப்பாடு போடுவார்கள், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சாப்பாடெல்லாம் போடுவார்கள். ஆனால் ஏழை எளிதலை தேடி போய் சாப்பாடு கொடுக்கிறது நம்மள எத்தனை பேரில் இருக்கு? பெண்கள் செய்யலாம், ஆண்கள் செய்யலாம். ஒன்று, ஊருக்கு சொல்லி சாப்பாடு கொடுக்க தேவையில்லை, அது ரகசியமாக செய்தால் அது இன்னும் உயர்ந்த பண்பு. 2வது பண்பு, அது ரொம்ப குறைஞ்சி வைத்து, அது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 0 என்று சொல்லலாம். என்னது? ஒத்தக்ரவு சலாம அலாமன் அரஃப்த வமல்லம் தாரி கொண்டார்கள். தெரிஞ்சவர் தெரியாதவருக்கு நீ சலாம் கூறுதல் என்றார்கள். தெரிஞ்சவருக்கு நாம சலாம் செல்லும், தெரியாதவர் வாரார் ஆனால் முஸ்லிம் என்று தெரிகிறது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அவர் வினோதமாக பார்க்கார். எப்படி பார்க்கார்? என்னது இவர் நமக்கு சலாம் சொல்றார், இவர் நமக்கு தெரியாது என்று பார்க்கிறதோட அந்த சலாத்துக்கு பதில் சொல்றது கூட ரொம்ப குறைவு. சில நேரம் முணுமுணுத்துக்கு போவார்கள், அல்லது ஏதோ ஒரு கடுகடுப்பான முகத்துக்கு போவார்கள். ஆகா, நமக்கு ஒரு முஸ்லிமானவர் சலாம் சொல்லி விட்டார் என்று புன்முறுவலித்து சிரித்த முகத்தோடு அவருக்கு நிறைவான பதில் சொல்லக்கூடியவர்கள் குறைவாக காண்கிறோம். அடுத்தது நாம சொல்ல போனால் நம்மளை என்னையோ வினோதமா பார்க்கிறார்கள். இவர் என்னடா வினோதமா பார்க்காருன்றதால எத்தனை பேர் சலாம் செல்ல விரும்புகிறாலும் செல்லாமல் விடுகிறார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயம் பாதையில் போகின்ற போது எத்தனையோ பேர் சந்திப்போம் நாம, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அது ஒரு பிரார்த்தனை, உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையில சாந்தி உண்டாகிற ஈடேற்றம் உண்டாக பிரார்த்தித்தல். அவர் அதுக்கு மாறி சொல்வார், சாந்தி உண்டாகட்டும், ஈடேற்றம், வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கட்டும் என்ற ஒரு நல்வாழ்த்து. ரொம்ப இஸ்லாம் காட்டிய அழகான பண்பு. தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்றது ரொம்ப குறைந்து விட்டது. இந்த பண்பை கையில் எடுங்கள், வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். இஸ்லாத்தின் உயரிய பண்புரியவர்களாக அல்லாஹ்விடத்தில் ஆவீர்கள். உங்களை மற்றவர் கொச்சப்படுத்தினாலும் உங்களுடைய சலாத்துக்கு அவர் பதில் சொல்லாவிட்டாலும் மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த 2 பண்புகளை கடைபிடிப்போம், வெற்றி பாதையில் முன்னேறி போவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.